ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. 2 நாளாகவும் 14வது அதிகாரம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆசாவின் ஒரு சிறு ஜெபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வது லேசான காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக மனுஷர்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆசா ஜெபித்தது போலவே மனுஷர்கள் மேற்கொள்ளல, திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்களாம். கர்த்தரே நம்பி நீரே என் தேவன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமென்.